நின்று ஒரு மரமாக ஆமா ஏ குத்தால நாதா குளர்வாமொழிய ஏ அம்மோ திருநெல்வேலியை சேர்ந்த மஞ்சநாக்கம் பெட்டியில் வாழக்கூடிய அம்மா நாக்கமார் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அம்மையோ எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாம நாங்கள் கொல்லியத்த பாவியானோம் ஆனோ குத்தாலநாதரையும் குளர்வாமொழியவும் அம்மனையோ சுவாமி நாக்கரும் மாலையும் மாலோ அம்போ ஓடு எறவா வணங்கியாச்சு வடகோடியில தான் முக்கியமா உள்ள தலங்கள் இருக்கு என்று வந்த மாடுசாமி நாக்கரும் அம்மா அம்மாள் பெண்ணும் பிள்ளை இல்லாத இருவர்களும் அம்மோ குற்றால கரைய விட்டு குற்றால கரைய விட்டு கொண்டவனும் தேவியம்மா சாலக்கர பாதையாக சாலக்கர பாதையாக வடகோடி சீமைக்கு வருகின்றார் எங்க வரா தெரியுமா எங்க அண்ணா மதுரவாள் சொக்கேனே ஐயோ மீனாட்சி அம்மேனே ஐயோ வேணும் என்று ஆடுசாமி நாக்கரும் மல்லையம்ம பெண்ணவளோ மங்க மசாலவழி மங்க மசாலவழி மன்னன் தேவி வருவாரா கடவுளையா அம்மை சத்தியாவும் சேர்வை பண்ணணும் ஆமா அல்ல நிமிந்திரல இந்த கிழவன் காவல்காரன் இருப்பான் அம்மா கடவுளையும் பலாசத்திய வணங்கணும் 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 என்ற மல்லை அம்மாள் அந்த மாடுசாமி நாக்கிறோம் ஆமோ மதுரைக்கு தான் வருவாரோ வந்த இருவேரோ அருத்தி தானே மாத்துடுதே மதுரை சக்கநாதனையும் மீனாட்சி அம்மனையும் ஆமோ இருவேர்களும் நின்று வணங்கி கும்பிட்டு மதுரை சொக்கநாதா மதுரை மீனாட்சிய ஏ அம்மே எங்க ஊர திருநெல்வேலி ஜில்லா சில்லா அதுக்கு சின்ன கிராமம் மஞ்சநாக்கம் பெட்டி ஆமோ நாக்கமார் வம்சத்தை சேர்ந்தவர்கள் நாங்க எங்களுக்கு சொத்து இருக்கு ஜொகம் இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மத்த வீடெல்லாம் இருக்கு இருக்கு ஐயா எல்லா பவிசையும் கொடுத்த கடவுளு பகவானோ எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லாம நீங்க மலடாக்கி வச்சீங்களே கீழே வச்சீங்களே ஐயா மலடுபட்ட மாறானோ வரம் கிடைக்கணும் இருட்டுப்பட்ட மாற பிள்ளை வேணும் ஈசனுங்களையுமாக மதுரை சொக்க மன்னனையும் மதுரை மீனாட்சிய கையெடுத்து வணங்குவாரா வரமாட்டோம் திரும்ப மாட்டோம் வடதளம் பெரிய தலங்கள்லாம் இருக்கு அதனால வடதளத்துலதான் முக்கியமா உள்ள தலம் இருக்கிறது சிதம்பரம் சீர்காழி தென்மேற்கு அண்ணாமலை ஆமா ராமேஸ்வரம் ஆமா ஈஸ்வரன் ஆமா காளகத்தி மலை மலை அதுக்கு அடுத்துதானே நம்ம காசிக்கு போகணும் போக முடியும் இப்படியே கோயிலா நம்ம போயிட்டோம்னா ஆனால் கோடி கோபுரத்தை யார் பார்க்க யார் பாதுகாக்க என்று வேணும்
அருமை செய்தே இல்லை இல்ல இருமையாரோ மலை தான் கடந்தே வழி நடப்பாராம் சங்கரன் கோயில் தாலுகா தலத்தில் உயர்ந்தவர் சங்கரனை நாரா சக்தியில உயர்ந்தவளா காவட கோமதியா ஆளனின் தேவியுமாக சங்கரனை நார் ஆவட கோமதி. ஆமா அவதான சொன்ன ஒரு காலத்துல அவதானே சொல்லியிருக்கா. எங்க ஐயா மாயாண்டிக்கு ஒரு வாராட்டு வச்சிருக்காயா. வச்சிருக்கல ஆடப்புறாவே நீ மலைக்கெல்லாம் எங்கிருந்த எங்கிருந்த ஆவட கோமதின்னு அவங்க ஆத்தா கோபுரத்துல வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால உள்ளயா அயோலி நீ எப்படி ஆளு தெரியுமா? மனாவடி வெடிச்சு ஆமா சிவபூஜையில கரடி வெட்டி ஆகும். ஆமா அப்பேற்பட்ட சிவகாமி ஆமா ஐயா ஆவட கோமதியவும் ஆமாதியவும் சங்கரன் ஐனாரையும் நம்ம கண்டு தரிசனம் பண்ணிட்டு ஆமாண்ணே புள்ள கிடைச்சா பாப்போம் பாப்பா இல்லன்னா நாதியத்தாவ மாதிரி வந்துட வேண்டியதானே என்று மன்னனும் தேவியமாக அந்த சங்கரனைனார் ஆவட கோமதிய ஆமா ஒரு மாதாந்தம் பார்த்தார்கள் 2 மாதாந்தம் வணங்குதார் ஆமா 3 மாதாந்தம் வணங்கி பார்த்தார்கள் பிள்ளை இவர்தான கொடுக்கணும். ஆமா யமுனா திருநெல்வேலிக்கும் சங்கரன் கோயிலுக்கும் என்ன எவ்வளவு தூரம் இருக்கு ஆமா திருநெல்வேலி ஜில்லா சங்கரன் கோயில் தாலுகா. தாலுகா என்ன தாலுகா? சங்கரன் கோயில் தாலுகா ஆமா நம்ம ஊரை சேர்ந்த தாலுகா தானே சங்கரன் கோவில். எங்கட இருக்கு எங்க இருக்கு அது இந்த ஊருக்கு நான் போனதே கிடையாது எங்க இருப்பா சங்கரன் கோயில் அடிக்கடி சொல்லுவோம் அந்த ஊர் எங்க இருக்குன்னே தெரிய அட மாட்டேங்குது பாவி மவனே தவச்சு பார்க்க போயிருக்க ஆடி தவச்சு அந்த ஊருக்கு எனக்கு ரொம்ப தூரம் பிடிக்காது எனக்கு இந்த ஊரு அப்படியா? அப்பேற்பட்ட ஆடி தவச்சுக்கு ஆமா உலகத்தாரெல்லாம் வந்து கும்பிடக்கூடிய சங்கரனைனார் ஆமா ஐயா அவருடைய தேராட்டம் பார்த்தா செத்தாலும் மோச்சம் உண்டா. உண்டுல தேர் மோச்சு பார்த்தா ஆமா செத்தாலும் மோச்சம் உண்டு மோச்சம் உண்டு. சரி அப்பேற்பட்ட அந்த சங்கரன் ஐனாரையும் ஆமா. அவட கோமதியும் எத்தனை மாதாந்தம் நடக்கா தெரியுமா? எத்தனையா 20 மாதாந்தம் சங்கரன் ஐனாரையும் ஆவட கோமதிய மாதாந்தம் நடப்பாரா மாடசாமி நாகருமா மல்லையம்மா பெண்கொடியா அழகு மகள வரங்க அப்பாரா மாதம் ஒரு நாள் கடைசி வெள்ளி வரும் பாத்தியடா. ஆமா கடைஜோலி வருமில்ல. மாத்த கடைசி வெள்ளி அன்னைக்கு தான் ஆமா புண்ணிய தலங்களுக்கு போகணும். போகணும் முக்கியம் அதுதான். நாம இப்ப நம்ம புண்ணிய தலத்துக்கா போய்கிட்டு இருக்கோம். இல்லையா நமக்கு புண்ணிய தலம் வீட்டுக்குள்ளே டிவி இருக்கு. ஆமா சன் டிவி இருக்கு. ஏமனா கலிகம் முடிஞ்சு வச்சு இப்ப கிளியோகம் நடந்துகிட்டு இருக்கு பாத்தியடா. ஆமா அதனால மாடசாமி நாக்கியரும் நாக்கியரும் அந்த மஞ்சநாயக்கம்பேட்டியில வாழக்கூடிய மல்லையம்மாளும் ஆமையா மாதாந்தம் தோறும் மாதாந்தம் தோறும் நடக்கும் மாதாந்தம் தோறும்னா கடைசி வெள்ளி கிழமை தோறும் சரி அத நம்ம எல்லாம் என்ன கடைசி வெள்ளின்னு சொல்லுவோம். ஆமையா இல்லன்னா மாதாந்த வெள்ளின்னு சொல்லுவோம். சொல்லுவோம் அந்த வேதியர்கள் சொல்றது என்ன தெரியுமா? என்ன ஏடி சுக்கிரவாரம் சுக்கிரவாதம் மாதாந்தம். ஆமா அதனால சுக்கிரவாரத்துக்கு இன்னும் பலாரம் பொடலையோ உடலையோ இட்லி போட்டிருக்கிறேன் அப்படிம்பாரு அந்த பிராமணர் ஆயிரத்து பெண்கள். ஆமையா அப்பேற்பட்ட சரி மருஜாமி நாக்கரும் நாக்கியரும் அந்த மல்லையம்மாளும் ஆமையா 20 மாதாந்தம் ஐயா கோயிலுக்கு நடந்தோம். நடந்தோம் நமக்கு பலாபலத்தை பார்க்கல. பார்க்கல இது 21வது மாதாந்தம் கடைசி மாதாந்தம். ஆமையா கடைசி நம்ம ஆடி மாதம் அன்னைக்குதான். ஆமா ஆடி மாதம் ஆடி மாதம் கடைசி வள்ளிய ஒட்டி நம்ம போய் போய் அந்த ஐயாவையும் அந்த அம்மாளையும் ஆமையா
நம்ம இவ்வளவு நாளும் போய் கும்பிட்டுட்டு வந்தாச்சு ஆமா வீடு என்ன ஆச்சு காடு என்ன ஆச்சுன்னு பரதா வச்சுட்டு வந்துட்டோம். ஆமா அதனால் 21 மாதாந்தம் நம்ம நடந்ததுல ஆமா அந்த சங்கர நயினார் ஆவட கோமை காய்ச்சலில ஆம்போ இரவு 30 நாளிகை பகல் 30 நாளியல் 60 நாளியலும் அம்மா சங்கர நயினார் ஆலயத்திலே தங்கியிருந்து இருந்தோ மஞ்சனாக்கம்பேட்டி ஊருக்கு புறப்படணும். அம்மா மேலுக்கு நமக்கு இறைவன் செயலு செயல் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. முடியாதுல்ல வாழ வைக்கதும் அவர்தான். அம்மா வாழ வைக்க போறதும் அவர்தான் பிள்ளை இல்லாம ஆக்க போறதும் சங்கர நயினார் தான். அதான் நயினார் தான் சொல்லியத்த பாவியா பேர் கேட்கறதுக்கும் சங்கர நயினார் தான் அவட கோமைதாம்னு பாரமும் பழியமும் அவ மேல ஒட்டாக ஆமா தீராத நெஞ்சுக்கே தெய்வமே ஜாக்கி ஆமா தீராத நெஞ்சுக்கே தெய்வமே ஜாக்கி என்று மன்னனும் தேவியுமாக 21 மாதாண்டா நடந்து வாரார்கள் நடந்து வரக்கூடிய காலகட்டம். ஆமா அன்னைக்கு ஆடி தவச ஆடி மாசம் இந்த உலகத்துல உள்ளவர்கள்லாம் ஆடி தவசு பார்க்க வந்திருக்கிறாரோ சத்தியும் ஜீவனையும் பார்க்கணும் வணங்க வேணும் என்று அது மட்டுமில்ல அந்த திருவிழா காட்சியை திரண்டிருக்கும் மக்களை எல்லாம் ஆம்போ தவசனைக்கு தான் பார்க்கலாம். மத்த நாளு என்ன பார்க்க முடியாது. முடியாதுல்ல திருநெல்வேலி ஜில்லா சங்கரங்கோயில் தாலுகால சிவாலயம் சிவசக்தி ஆலயமும் இந்த தென் மாவட்டத்துல அது ஒரு முக்கிய தலம். ஆமா அதானே பெரிய தலம் எல்லா தலத்திலையும் ஆமா அது ஒரு பெரிய தலம். அதனால அது ஒரு பாம்பாக முளைத்து அந்த பாம்பு ஒரு மானிட வெட்ட அத ராஜா இடத்துல சொல்ல உடனே ஓடியாந்து பார்த்தா ஆமா கூளவாளா இருக்கு கூளவாளா இருக்கு ஆமா அதுக்கு பேர் தான் கூளவாள் சங்கரர். ஆமையோ ஆவட கோமதி பட்டைய நம்ம வேற மாதிரி போயிடணும். அதானே ஆமா அதானே அப்பேற்பட்ட அந்த சங்கர நயினாரையும் ஆமா ஆவட கோமதியவும் அம்மா அன்று முதல் இன்று வர 21 மாதம் கண்டறிந்து வணங்க
அவரவர்கள் போறார்கள் அவரவர் ஊருக்கெல்லாம் போயாச்சு ஆமா அப்ப மஞ்ச நாக்கம் பெட்டி உலகத்திலே வாழ்ந்த வாழ்ந்த அந்த நாக்கமார் வம்முசத்தை சேர்ந்த சாமி நாக்கர் சொல்லுதார் ஏடியே மல்லையம்மா ஏ அம்மா பகல் காலம்லாம் தேரோட்டம் பார்த்தோம் இன்னைக்கு இரவு இந்த தேரடியில படுத்து தங்கியிருந்தே அங்கிருந்து நம்ம வாசலுக்கு நம்ம நாட்டுக்கு போகணும் என்று அம்மா எங்க மாடசாமி நாக்கருமா பெண்ண வேணும் தேரடி பக்கத்தில அச்சாணி வாரத்தில ஆடனும் தேவியும் மிந்திய வெறிப்பா மிந்தி வேலை படுப்பா படுக்க கிடையாது வேலை பகவானை தியாகம் பண்ணி ஆதி வர ஜோதியவும் தியாகம் பண்ணி இருப்பாரா ஐயா ஆளனும் தேவியுமாக ஆமா பிள்ளைக்காக ஆமோ பிள்ளை இல்லா இருவேரும் இந்த தேரடி அச்சாணி வாரத்தில் தங்கி இருக்கார்கள் இருந்தவருக்கு நித்ராதேவி வந்தா உறக்க வந்துடுது உறக்க வந்த இருவேரும் கண்ணா சென்று உறங்க அப்படி தோன்ற இருவேரும் ஏ சங்கர நைனா நைனார ஏ அவட கோமதிய ஏ அம்மா உன்னுடைய வாசலுக்கு வெள்ளி ஜவா மொழிகி மொழியே விரதமா வந்து மே மாதாந்தம் ஆமோ எங்களுக்கு மதலை உண்டா மதலை இல்லையா இல்லையா என்று நாங்க மலடாகத்தான் அழியணுமா என்று எங்களுக்கு பிள்ளை உண்டா பிள்ளை இல்லையா என்று நாங்க பிள்ளை இல்லா பிளமோஷம் அடைந்து மஞ்சள் நாக்கம் பெட்டி ஊருல ஆம்போ நாங்க இருவேரும் வாழணுமா கனவா மன்னவே இனி நாம இருக்க வேணும் இனி நாம இருக்க கூடாது இறந்துடணும் நம்ம வாழ்ந்தாங்களப்பா ஐயா கேட்டா குத்தமில்ல பிள்ளை இல்ல இருவேரும் தேரடி வாரத்தில ஆமா தேரடி வாரத்தில சிவனையும் சத்தியும் நினைச்சு கொண்டு ஆமா தூங்கிட்டாவா அம்மா இவ அங்க தவம் இருக்க சங்கர நயினாருக்கும் ஆமா ஆவண கோமதிக்கும் கோமதிக்கும் ஒலிமாயம் கண்ணுக்கு தெரியுது ஐயா என்னடா 21 மாதாந்தம் நடந்து வந்தார்களே வந்துகிட்டே இருக்காவோ போய்கிட்டே இருக்காவல அதுக்கு முன்ன மாதாந்தம் வந்துட்டு கும்பிட்டுட்டு போவாவா போவல இவ மட்டும் தங்கி இருக்காவல ஆடி மாசம் ஆடி தவசில ஆமா இருவேரும் தேரெழுத்தார்கள் தேர்வடம் பிடித்தார்களே தேரோட்டம் பார்த்த இருவேரும் தேரடியில தங்கி இருந்து தூங்குதே சங்கரனைனர் ஆவட கோமதி பாத்துக்கிட்டா ஞான திஷ்ட தெரியுது ஆமோ ஆவட கோமதி சுவாமியே சங்கரா சதாசிவா சாம்பளருகா சரகுலோக நாயகா ஆவத்தின் மண்டகாநாத ரச்சகா மலக்கும் துடியும் கவாலை சூழன் மேந்திய 64 திருவிளையாடல் ஆடிய கடவுளே பகவானே மாரசாமி நாக்கரும் மல்லையம்மாள வந்து மாதாந்தம் நடக்கார்களே நம்ம வாசலுக்கு வந்தவர்களை வன்கொடுமை பண்ணி வாசலை விட்டு பத்த கூடாது என்று அதனால் நாமளே வணங்கிய இருவருக்கும் ஆமா எதுக்காக வந்தார்கள் எதுக்காக படுத்திருக்கிறார்கள் அப்படின்னு விவரம் கேட்க வேண்டாமா இது விவரம் கேளாமல் இல்லினாமல் இருக்கக்கூடாது என்று சங்கர நயினார் ஆவட கோமதியோ ஆம்போ மெனமாக ஜாதி சாமனாரோ நஞ்சு ஓட்டோ நெஞ்சருக்கோ கொடிய சோமன் அறத்திலோ அமையோ சத்தியும் ஜீவனமாக பிரசங்கமாகி ஆகியே அரடிக்கு வரவா அரடிக்கு வந்தவர் சத்தி ஜீவனோ ஆம்போ இருவருட கனவில்
பஞ்சமின்னு கொண்ட வேணும் தேவியும் மாதம் உங்களோட வாசலுக்கு மனம் ஜடைக்க வந்திருக்கோம் மனம் ஜடைக்க மகள வரா கணவனும் தேவியும் உன்னுடைய வாசலுக்கு ஜடைக்க வந்திருக்கோம் கால் ஜடைக்க அவளை கை குழந்த பாலசாமி நாயக்கரும் ஆலயமால அந்த கடிய ஜாமத்துல ஆமா கனவுல கனவுல எவனா சங்கர நயினார் ஆவட கோமதியும் கனவுலான்னு வாராவா வந்து நிக்கா பக்கத்துல மாதாந்த நடந்ததை பார்த்து முற்றி கிடைக்கணுமே கிடைக்கணுமில்ல பலாபலத்தை பாக்கியத்தை கொடுக்கணுமே கொடுக்கணுமில்ல என்று சத்தியும் ஜீவனமாக ஆமா ஒரு பாகத்தில் சத்தி சத்தி ஒரு பாகத்தில் ஜீவன் ஆமா ஆமா இடது பாகத்துல சத்தியும் சத்தியும் வலது பாகத்துல ஜீவனும் சிவனுமாக ஓர் உடலோடு ஒரு உயிராக ஆக நின்னு கொண்டு மாடஜாமின் ஆக்கியிருக்கோம் ஆக்கியிருக்கும் அந்த மலையம்மாளுக்கும் காட்சி கொடுக்க ஹோடி அம்மா ஏம்மா பிள்ளை இல்லையா இல்லையா உங்களுக்கு யாரு சொன்னா யாருமா சொன்னா உங்களுக்கு இறைவா எங்களுக்கு பிள்ளையே கிடையாது ஐயா மதலை இல்லையா இல்ல யாரு சொன்ன மதலை இல்லைன்னு அதானே நீங்க செய்த தர்மத்துக்கும் நீங்க அதர்மம் செய்யல அக்குருமம் பண்ணல இல்ல யாருக்கும் கோடு கொலமோஷம் பண்ணல இறைவா நாங்க தர்மம் செய்தோம் தர்மம் செஞ்சவருக்கு கருமை எந்ததுக்கு ஒரு பிள்ளை இல்ல இல்லையே ஐயா என்று கடிக ஜாமத்திலே அந்த ஐயனையும் ஆமா அம்மை பராசக்தியும் கரமெடுத்து மண்டி போட்டு கேட்கார்கள் மாதாந்த நடந்ததை பார்த்து சங்கர நயினாரும் ஆவட கோமதியும் என்னுடைய வாசலுக்கு வந்த பலாபலம் வேணுமானா ஆனா உங்க இருவருக்கு மதலை வரம் தார இந்த மதலை வரம் தருவதற்கு முன்னால உங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்க போறேன் என்ன ஆலோசனை தெரியுமா என்ன நீங்களும் முன்ன வரும் பகையும் தெரியாமல் பின்ன வரக்கூடிய பகையும் தெரியாம இந்த சிவ ஆலயங்கள்லாம் கும்பிட்டுட்டு ஆமா என்னுடைய ஆலயத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க உங்க மாதாந்தம் நிறைஞ்சிருச்சு ஆமா யாக நிறைஞ்சு போச்சு அதனால் மண் இருக்கு மனை இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு சொத்து இருக்கு சோம் இருக்கு இதெல்லாம் செல்வம் இருந்து பிள்ளை இல்லைன்னு நீங்க இருவேறு வாடி வசந்தி கால ரெண்டு மண்டி ஓட்டி நீங்க வரத்துக்காக நிக்கிய ஆனா நான் தாரம் பிள்ளை வரம் சரி பிள்ளை வரத்திலையும் ஆமா ரெண்டு விதமா இருக்கு என்ன ரெண்டு விதம் ஆமா அச்சக்காரன் திச்சக்காரன் அப்படின்னா என்ன அச்சக்காரன் திச்சக்காரம்னா அமர்த்தன் சமத்தன் பிள்ளைய பெத்துட்டாலும் போதாது பிள்ளைகளையும் ரெண்டு விதமா இருக்கு இருக்கலாம் ஆம்பளை பிள்ளையில ரெண்டு விதம் இருக்கு ஆமா அதுதான் அமர்த்தன் சமத்தன் அமர்த்தம்னா என்ன ஐயாவுக்கு அடங்க மாட்டான் ஆத்தாளுக்கு சொல்லையும் கேட்க மாட்டான் ஆமா ஆத்தா சொல்லையும் கேட்க மாட்டான் அவன் வெளிய தண்ணிய போடுவான் கடையா இறங்குவான் ஏறி இறங்கி கண்ணுமுக்கு தெரியாம ஊர்லாம்பட்ட சண்டையெல்லாம் இழுப்பான் ஊரா போய் கடன் வாங்குவான் ஆமா அதனால அமர்த்தன தந்தம்னா மாடசாமி நாயக்கர் நாளை பேரு கெட்டு போக கூடாத சங்கர நயினாரும் ஆவிட கோமதியும் கனவுல காக்காவா அமர்த்த வேணுமா ஜமத்த வேணுமா அப்ப ரெண்டு பேரும் நின்னு காக்கா என்ன இறைவா ஈஸ்வரி அமர்த்தம்னா என்ன ஜமத்தம்னா என்ன இந்த வரத்தினுடைய பேர் என்ன சொல்லுங்க இந்த அமர்த்த ஜமத்தனுக்கு வர என்ன என்று மாடசாமி நாயக்கர் அந்த மல்லையம்மாளும் சங்கர நயினாரும் முன்னாலே நின்று மண்டி ஓட்டு இறைவா அந்த அமர்த்தனுடைய விவரம் எனக்கு வேணுமே சொல்லுங்க ஆலந்தேவி சொன்னதும் அப்பதான் சங்கர நயினார் ஆவண கோமதி சொல்லல என்னையா நான் அமர்த்தனை தந்தம்னா சொன்னா அவ அலங்கோலம் பண்ணுவான்
வைத்தியம் பண்ணுவான். ஆமா கடைசி ஹைகோர்ட்டுக்கு கூட இழுத்துருவான் வேற நீ தேடி வச்ச சம்பாத்தியத்தெல்லாம் அம்படி இழந்துட்டு போக வேண்டியதான் தேரம் தண்ணியுமா மஞ்சநாக்கம் பெட்டி ஊரே கிட்ட பொழுதியா ஆக்கிடுவான். ஆமையா அதனால அமர்த்த வேணுமா சமத்த வேணுமா? சரி சுவாமி இந்த சமத்தனுடைய வரம் என்னன்னா அதையும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அப்ப சமத்தன் வரம்னு கேட்டா அது சாமிக்கு தொண்டுலியமாக இருக்கக்கூடியவன் என்ன மாதிரி. ஆமா நம்ம பக்தா ஐயா ராசா அமத்தன் அலங்கோலப்படுத்துவான். ஆமா அரமனைய கூட விக்க வைப்பான். வித்துருவான். ஆனா சமத்தன் தந்தா சந்தைக்கு போக மாட்டான். 4 பேர் என்ன கூட நிக்க மாட்டான். சனத்தோடு பேச மாட்டான். கவர்ந்த தலை நிமிர மாட்டான். ஆமா நம்ம சாண்டுக்கார மாதிரி. ஆமா இன்னாரும் அவனுக்கும் காணுமா மஞ்சநாக்கம் பெட்டி ஊர்ல சொல்லுவாங்கல்ல. அதனால அமத்த வேணுமா உனக்கு சமத்தன் வேணுமா? வேணும். அதனால அஷ்டக்கார வேணுமா துஷ்டக்கார வேணுமா? ஆமா சரிதானா அப்படித்தானே கேட்கணும். என்று சங்கரன் ஐனார் ஆவட கோமதி மாடசாமியின் ஆக்கிரடத்திலையும் மல்லையம்மாள் பெண்ணிடத்திலையும் சாம என்ன தெரியுமா 1 மணி. ஆமா அவளே பிரசங்கமாகி வந்திருக்காவன்னா சரி அந்த தாய் தான் நம்ம வீட்டுல இருக்கா. ஆமா அந்த அப்பன் தான் நம்ம வீட்டுல இருக்காவா. இருக்காவோ அந்த கோயில கும்பிடப்படாதான். கூடாதுல எங்க சங்கரன் ஐனார் ஆவட கோமதிய போய் ஆமா கும்பிட்டதுல புண்ணியம் இல்லையா? கிடையாது. இங்க ஆத்தாள பட்டியா போட்டுட்டு ஐயாவையும் பட்டியா போட்டுட்டு அப்பனே விரட்டி அடிக்கான். ஆமா கோயிலாண்டமெல்லாம் கும்பிட்டு ஒரு மோச்சம் கிடையாதான். கிடையாது. இங்க இருக்க ஆண்டவனையும் சத்தியவும் ஆமா வயர நிறைச்சு ஐயா ஆத்தா நீங்க வாங்க நான் கோயிலுக்கு போறேன் என் கூட அதனால சங்கர நாயனார் ஆவண கோமதியும் இருவருடைய கனவிலே கேட்கார். அமர்த்த வேணுமா சமத்த வேணுமா என்று கேட்ட போது அப்ப மாடசாமி நாயக்கரும் மல்லையம்மா பெண்ணவளும் இறைவா பராசக்தியே அமர்த்தனை பெற்று அலங்கோலப்படுவது விட ஐயோ சமத்தனை பெற்று சாப கொடுப்பது மேலு சுவாமி என்ற வாக்கிலே விழுது ஆத்தாயா வாக்குல விழுந்துடுதுல அடசாமி நாயக்கர் வாக்கிலையும் ஆமா அந்த அம்மாள் மல்லையம்மா வாக்கிலையும் சுவாமி நான் அமர்த்தனை பத்தி எனக்கு அலங்கோல வேண்டாம் பெற்றாலும் பெறுவேனே ஒரு பிள்ளைய அது உலகம் கட்டிய ஆளனா அதனால எனக்கு இந்த தரணிக்கு ஒரு பேரு வேணும் அதனால எனக்கு சமத்தனையே தாங்கன்னு காட்டாளாம். கையெடுத்து வணங்குதா ஆமா கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் இந்த மாதிரி இருந்தா இன்னும் புள்ள போலாம் பாத்தியலா பேர் வாங்கிட்டு இடவில்ல சாவலாம் பாத்தியலா நல்ல சாவு கிடைக்கும் அவனுக்கு. அப்ப அது ஒரு நல்ல பேர் தானே. அதைத்தான் கேட்கிறான். அமர்த்தனை பற்றி அலங்கோலப்பட வேண்டாம் சமத்தனை பற்றி சாவ கொடுப்பது மேலு என்று ஏ சமத்த வரம் காப்பாரா தேவியம்மா மாடசாமி நாயக்கரும் மல்லையம்மாளும் தெய்வமே என்ன சத்தியே ஐயனே அம்மே அப்பா எங்களுக்கு சமத்த வரத்தை கேட்டதற்கு ஆமா சமத்தனுடைய வரத்துக்கு ஆயுள் எவ்வளவு காலம் இருக்கு
இருந்தாலும் இருக்கு என்று அந்த ஆயிலையும் சொல்லிடுங்கோ ஆயதையும் சொல்லிடுங்கோ மன்னவனின் தேவியுமா ரொம்ப காலம் இருப்பதற்கு ஈடோடி வாழணுமே நெடுங்காலம் இருக்கணுமே ஒரு மகனாய் இருந்தாலும் ஒருவருக்கு பரவாயில்லை
மல்லையம்மாளும் ஒருத்திக்கு ஒருவர் மன்னன் பேரும் பேசுறார்கள் பேச்சு அம்மா அடியே ஏ அம்மா நம்ம கண்ட கனவெல்லாம் அம்மா நிச்சயமாய் போச்சு ஆமாம்மா இனி நம்ம நகரத்துக்கு போகணும் ஊருக்கு போகணும் என்று என்று மன்னவனும் தேவியம்மா தேவியம்மா வழியாக
மன்னனே